10 ஆண்டுகளா அதிமுகவோட கூட்டணியில இருந்த கட்சி இப்போ நாங்க தாவேகாவுக்கு தான் ஆதரவு தர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கட்சி அப்படின்னா ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சி. அதோட தலைவர் வந்துட்டு எம்.எஃப். தமீம் சுசி ஆனந்த் அவர்களை சந்திச்சு இதை சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, காமராஜர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு தலைவரா தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நாங்க பாக்குறோம். 10 வருஷமா நாங்க அதிமுகவோட கூட்டணியில தான் இருந்தோம். ஆனா அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால இதுக்கப்புறமா நாங்க தாவேகாவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்காங்க. இப்போ என்னடானா 10 வருஷமா அதிமுகவோட கூட்டணியில இருந்த ஜனநாயக முஸ்லிம் மக்கள் கட்சியும் தாவேகாவுக்கு தான் ஆதரவு தர போறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் தாவேகாவுல இணைய போறதா அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை அப்படியே நீடிச்சிச்சு அப்படின்னா அதிமுகவோட நிலைமை ரொம்பவே மோசமா போகும். இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு தொடர்ந்து பெருகிட்டே இருக்கிறதுனால திமுகவோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல.